வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவிசரில் உள்ள ஏஐ 1001 இந்த மினி ஓடிடியாக இருக்கும். எக்ஸ்போ 750B ரெண்டையுமே நம்ம டெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஃபீல்டில். அதில் என்ன அளவுக்கு ரிசல்ட் இது கொடுத்துச்சு, இதில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் இருக்குது, அதுக்கடுத்து என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ரேட் வந்து 50,000 ரூபா. 50,000 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்தான ப்ராடக்டாக இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். என்னை பொறுத்தவரை இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 1,25,000 ரூபாய்க்கு மேலே IOLM சாஃப்ட்வேருக்கு ரேட்டு தனியாக வரும். இதையும் நம்ம கம்பேர் பண்ணி நான் லைவாக டெஸ்ட் பண்ணாலும் இந்த ரேட்டுக்கு இது என்ன வேலை செஞ்சுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட ஓடிடிஆரை பொறுத்தளவில் இவங்க கிளைம் பண்ணது வந்து 5 செகண்டில் இது வந்து நம்ம ஓடிடிஆர் வந்து ட்ரேஸ் பண்ணி ரிசல்ட்டை கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெஸ்டிங் செகண்ட் வந்து 5 செகண்ட் வச்சாலே போதும், உடனே 5 செகண்டில் ஓடிடிஆர் போட்டு ரிசல்ட் என்னன்னு சொல்லிடும் அப்படின்னு சொல்லாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை செக் பண்ணும்போது மினிமம் நீங்கள் ஒரு 120 செகண்டு அதுக்கு மேலே வைக்கும்போது தான் நல்லா அக்யூரேட்டாக காட்டுது. ஸோ 5 செகண்டுங்கிறது வந்து கட்டாயம் போய் தான். 5 செகண்ட் வைக்கும்போது சில இடத்துல ஜாயின் பாக்ஸ் இருக்கிறது வந்து கரெக்டாக காட்டலை. அதாவது இப்போ ஒரு வரிசையாக ஒரு 10 பாக்ஸ் இருக்குன்னா 2வது பாக்ஸ் 3வது பாக்ஸை காட்டாமல் 4வது பாக்ஸ் அந்த மாதிரி 1 விட்டு 1 அப்படி மாதிரி தள்ளி காட்டுது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது கட்டாயம் இந்த மாதிரி 120 செகண்டாவது குறைஞ்சது வைங்க. 180 செகண்ட் கூட வைக்கலாம். 3 நிமிஷம் ஆனாலும் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகி முடிக்கும் போது ஓரளவு அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து வருது. இது வந்து நான் ஃபீல்டில் செக் பண்ணும்போது பார்த்த ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு இதோட பாசிட்டிவ் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாசிட்டிவ் வந்து இதில் இம்பில்டாகவே ஆப்டிக்கல் பவர் மீட்டரும் VFLம் வருது. உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். VFLையும் டெஸ்ட் பண்ணேன், நல்லாவே அது வந்து வெளிச்சம் வந்து இருக்குது. ஆப்டிக்கல் பவர் மீட்டருமே நான் AE120 வச்சுருக்கேன். அதுக்கு இதுக்கும் நல்லா சேமாகவே இருக்குது. ஒரு டிபி, அதாவது ஒரு 0.25 dB வந்து இது வந்து கொஞ்சம் கூட காட்டுது. அதாவது அதில் ஒரு 19.6 வருதுன்னா இது வந்து 20.10 அந்த மாதிரி காட்டுது. மற்றபடி அக்யூரசி வந்து ஓரளவு நல்லாவே இருக்கு. நான் வந்து நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்தேன். இன்டர்நெட் பேட்ச் கார்டு எது போட்டாலுமே ஓரளவு அக்யூரேட்டாக தான் காட்டுது. ஸோ ஆப்டிக்கல் பவர் மீட்டர் வந்து இம்பில்டாக வருது வந்து உண்மையிலே நல்ல ஆப்ஷன் தான். 19 dB முறை கூட பார்க்க முடியுது. நல்ல ரிசல்ட் தான். இவங்க கிளைம் பண்ணது -50 to +26 வர சொல்லாங்க. நம்ம 19 dBயும் கொடுத்துருந்தோம், கரெக்டாகவே காட்டுது. ஸோ ஆப்டிக்கல் பவர் மீட்டர் எனக்கு பெஸ்ட்டாக பிடிச்சது தான். ப்ளஸ் VFLமே இம்பில்டாக இருக்கிறதுமே நல்லாவே வேலை செய்யுது. ஸோ இந்த ரெண்டும் நான் யூஸ் பண்ணதில் நல்லா இருந்துச்சு. ஸோ வேறு என்ன பாசிட்டிவாக நான் யூஸ் பண்ணதில் பிடிச்சிருந்து அப்படின்னா டச் வந்து நல்லா சென்சிட்டிவாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ராப்பராக கரெக்டாகவே வேலை செய்யுது. எந்த இடத்துலையுமே மிஸ்டச் வந்து ஆகலை. ஃபுல் டச் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஸ்டைலிஷ் பண்ணி இல்லாமல் நம்ம கைட்டை தொட்டால் கூட கரெக்டாகவே டச் வந்து ஒர்க் ஆகுது. அந்த விஷயம் வந்து எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்து. டச் வந்து நல்லா ப்ராப்பராக இருக்குது. அதுக்கடுத்து ஃபீல்டில் யூஸ் பண்ணும்போது எனக்கு இன்னொன்று பிடிச்சிருந்து இதோட வெயிட் தான். வெயிட் வந்து நல்லா லைட் வெயிட்டாகவே பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போ யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வெயிட் கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து பேக்கப் டைமுமே நல்ல பேக்கப் டைம் தான். நான் இது வந்து கண்டினியூவெலாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல பேக்கப் வந்து நல்லாவே நிற்கி. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே கூட பேக்கப் வந்து நிற்கி. ஸோ பேக்கப்பை பொறுத்தவரை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கடுத்து ஹீட் வந்து பொதுவாகவே எக்ஸ்போவில் இந்த டிஸ்பிளேல வந்து நம்ம வெயிலில் வச்சு யூஸ் பண்ணும்போது சின்ன ஹீட் வந்து இந்த இடத்துல தெரியும். அதே ஹீட் வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ ஹீட்டை பொறுத்தவரை ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே சேமாக தான் இருந்தது. சேமான ஹீட்டு தான் ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 2 ஓடிடிஆரையும் நம்ம லைவாக செக் பண்ணி உங்களுக்கு இதோட ரிசல்ட்டை காட்டுதேன். இதில் ஓடிடிஆர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிடும். இதில் IOLமும் இருக்குது. இருந்தாலும் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி செக் பண்ணணுங்கிறக்காண்டி அதில் வந்து நான் ஓடிடிஆரே ஓப்பன் பண்ணுதேன். இதில் என்ன ரிசல்ட் வருது கம்பேர் பண்ணி இதோட ரிசல்ட்டையும் பார்ப்போம். நமக்கு இது வந்து டோட்டலாகவே இந்த பேட்ச் கார்டில் ஒரு ப்ரௌன் கலர் கோரில் போவோம். அது அதிகபட்சமே ஒரு 500 மீட்டர் தான் போவோம். இதில் 500 மீட்டர் இல்லைங்கனால அதுக்கு அடுத்த பாயிண்ட்டாக 650 மீட்டர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே பல்ஸ் வந்து 10 NS வந்து வச்சுருக்கேன். மொத்தம் ட்ரேசிங் டூரேஷன் டைம் வந்து 15 செகண்ட் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். இதோட ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே இதில் செலக்ட் பண்ணிடுவோம். இதில் நம்ம வேவ்லென்த் வந்து EDFI சிக்னல் 1550 வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது டோட்டலாக என்ன டிஸ்டன்ஸ் காட்டுது கம்பேர் பண்ணி இதோட இதையும் சேமாக பார்ப்போம். அனலைஸ் வந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 386 மீட்ரு 0.8 வந்து போயிருக்கு. அந்த பேட்ச் கார்டு அப்படியே உருவி இந்த பக்கம் சொருகிவிடுவோம். இதுலேயும் ஓடிடிஆரை ஓப்பன் பண்ணிவிடுவோம். நமக்கு டோட்டலாக 500 மீட்டருக்குள்ள தான் போகிறதுனால 500லே இருக்குது. ஓகே, இதுவும் வேவ்லேருந்து சேம் 1550 தான் செலக்ட் பண்ணியிருக்கு. பல்ஸுமே சேம் 10 NSல தான் இருக்குது. அதே டூரேஷன் டைமும் இதில் 15 செகண்ட் தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் வந்து பண்ணிடுவோம்.
இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு தடவை இல்லை பல தடவை வந்து லைவாகவே நிறைய இடத்துல செக் பண்ணி அதோட வீடியோ ஃபுட்டேஜுமே இந்த ஃபோனில் எடுத்து வச்சுருக்கேன். அதை பற்றி அப்படியே நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். ஓகே, இப்போ இதில் டோட்டலாக எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 387 மீட்ரு போய் மறுபடி 408, அதாவது டோட்டலாக நம்ம ஃபைபர் லென்த் வந்து 408 மீட்ரு வந்து காட்டியிருக்கு. ஆனால் உண்மை என்னென்னா இது வந்து டோட்டலாக 408 மீட்டர்லாம் கிடையாது, மொத்தமே அது 386 மீட்டர் தான் இருக்குது. எப்படி நான் அதை கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பேட்ச் கார்டை நீங்கள் அப்படியே பாருங்கள். இதில் வந்து எஸ்சிவியோட WDM EDFL வந்த சிக்னல், இது வந்து நம்மளோட மெயின் ஜாயின் பாக்ஸே அவ்வளோ தூரம் தான். நமக்கு வந்துக்கிட்டு இருந்த கோரை வந்து நம்ம அந்த இடத்துல ஜாயின் பாக்ஸில் கட் பண்ணி வச்சுருக்கு. அதனால தான் நமக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் கூட ரொம்ப நாளாக நம்ம TCL SCV அரசு கேபிளை பற்றி நம்ம அதை டெஸ்ட் பண்ணக்கலாம் வீடியோ போட்டிருப்போம். ரொம்ப வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக உள்ள வீடியோவில் வந்து SCV சிக்னலை வச்சு மீட்டரில் நான் செக் பண்ணியிருக்கேன். காரணம் நம்ம இந்த ஸ்டூடியோ ரூமுக்கு வந்து SCV சிக்னல் ரொம்ப நாளாகவே கட் பண்ணி வச்சுருக்கு. இடையில கோர் வந்து நமக்கு தட்டுப்பாடாக இருக்கிறதுனால ஒரு இது வந்து கட் பண்ணுறதுக்கு. இப்போ FTTH அடிக்கும்போது நம்ம 12 கோர் போகிறதுனால நான் கட்டாயம் SCV ஏற்றி கொண்டு வந்துடுவேன். அது நான் தான் மேனுவலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதில் தான் நம்ம OTR போட்டிருக்கோம். ஆனால் இதில் டோட்டல் லென்த் என்ன காட்டுது அப்படின்னா 2387 காட்டி மறுபடி 408 வந்து காட்டுது. ஸோ இது வந்து இந்த இடத்துல தப்பாக தான் காட்டுது. ஆனால் உண்மையான டிஸ்டன்ஸ் வந்து 386 மீட்டர் தான். உங்களுக்கு இப்போது நான் மறுபடி செக் பண்ணுவேன், கரெக்டாக காட்டும் பாருங்கள். இப்போ வந்து மறுபடியும் குயிக் செட்டப்பில் போய் இந்த டயத்தை வந்து நம்ம கூட்டி வைப்போம். கிட்டத்தட்ட ஒரு 180 செகண்ட் வைப்போம். பல்ஸை கூட இன்னும் குறைச்சி வச்சிரும். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. கிட்டத்தட்ட 3 நிமிஷம். ஓகே, வீடியோ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் அடிச்சிருந்தேன், ரிசல்ட்டை கூட கடைசியாக பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பொதுவாகவே இந்த ஓடிடிஆரை பொறுத்தவரை நான் செக் பண்ணும்போது என்ன பிரச்சனையை பார்த்தேன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது அதிகபட்சம் இப்போ 180 செகண்ட் வைக்கும் அப்படின்னா கட்டாயம் ரிசல்ட் வந்து கரெக்டாகவே காட்டுது, எந்த ஃப்ளாவும் இல்லை. ஆனால் இதே இது நம்ம குறைச்சி ஏதாவது வச்சோம், இந்த மாதிரி 20 செகண்டு 15 செகண்டு 5 செகண்ட்லாம் வச்சோம்னா இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் வந்து நடக்கும். மற்றபடி ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் வரலாம் நான் ஓடிடிஆர் வந்து போட்டு பார்த்தேன் நம்மளோட ஃபீல்டில் வச்சு டெஸ்டிங்காண்டி. 7 கிலோமீட்டரில் மொத்தம் ஒரு 10 ஜாயின் பாக்ஸ் இருக்க மாதிரி FTTH பண்ணதுனால 10 இடத்துல ஜாயின் பாக்ஸ் போட்டிருக்கோம். 10 ஜாயின் பாக்ஸை இது அக்யூரேட்டாக காட்டுதுன்னா இது அந்த இடத்துல ஒரு 8 ஜாயின் பாக்ஸை வந்து கரெக்டாகவே காட்டுது, கரெக்டான டிஸ்டன்ஸ்லேயும் காட்டுது. ஏதாவது 1-2 ஜாயின் பாக்ஸ் மட்டும் விடுபட்டு போயிடுது. அந்த ஒன்று தான் இதில் ஒரு பிரச்சனை. மற்றபடி காட்டுதை 8மே கரெக்டான 7 கிலோமீட்டர்லாம் கரெக்டான மீட்டரில் அக்யூரேட்டாக காட்டுது. அந்த ஒன்று வந்து இந்த ரேட்டுக்கு இது வந்து கட்டாயம் ஒருத்தான ஒன்று தான். நம்ம பொதுவாக இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதே கரெக்டான விஷயம் இல்லை. ஏன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வேறு, இதோட கெப்பாசிட்டி வேறு, இதோட கெப்பாசிட்டி வந்து வேறு. நம்ம இந்த டிவிசரை பொறுத்தவரை இன்னொரு மினி ஓடிடிஆர் கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து உண்மையிலே நல்லா தான் வேலை செய்யுது. ஏன்னா நான் நிறைய மினி ஓடிடிஆரை செக் பண்ணதில் உண்மையிலே இது வந்து நல்ல ரிசல்ட்டாக தான் காட்டுது. ஆனால் இந்த மாதிரி எப்போமாவது ஒரு சின்ன சின்ன தப்பு வந்து இது வந்து பண்ண தான் செய்யுது. இப்போவும் ட்ரேசிங் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது, பார்ப்போம். ஓடி முடித்தோடனே சேமாக என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத லைவாகவே பார்த்துருவோம். ஸோ நான் செக் பண்ணல நானே மேனுவலாக ஒரு 700 மீட்டர் ஒயரில் 30 மீட்டரில் ஒரு ஜாயின் பாக்ஸ் போட்டுட்டு டோட்டலாக ட்ரைஸ் ஓட்டும்போது இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா 30 மீட்டரில் இருக்க ஜாயின் பாக்ஸே காட்டலை. ஆனால் டோட்டலாக என்ன டிஸ்டன்ஸில் போய் கட் ஆகுது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக காட்டுச்சு. ஆனால் எக்ஸ்போ பொறுத்தவரை 30 மீட்டரில் ஜாயின் பாக்ஸ் இருக்கிறதையும் காட்டுது, ப்ளஸ் அது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறதையும் இது அக்யூரேட்டாக காட்டுச்சு. ஒன்று. அதுக்கடுத்து ரெண்டாவது அந்த 30 மீட்டர் ஜாயின் பாக்ஸில் நான் வந்து கோரை வந்து பெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஓடிடிஆர் போட்டோம். ஃபஸ்ட்டு இதில் ஓடிடிஆர் போடும்போது இது வந்து அந்த 30 மீட்டரில் பெண்டாக இருக்கிறதே காட்டலை, எண்டு வரை போகிறத மட்டும் காட்டிட்டு முடிச்சுட்டு. ஆனால் இது வந்து 30 மீட்டரில் பெண்டாக இருக்குது, 8 dB லாஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் காட்டுச்சு, டோட்டல் என்ன டிஸ்டன்ஸ் போகுது அப்படின்னு காட்டுச்சு. அதுக்கடுத்து இதோட டயத்தை பல்ஸெல்லாம் மறுபடி மாற்றி மாற்றி செட் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆட்டியும் நம்ம 2 ட்ரேஸ் வந்து தப்பாக காட்டுது. மூணாவது அதே பேட்ச்காரில் 3ஆவது ட்ரேஸ் போடும்போது அக்யூரேட்டாக காட்டுது. ஆனால் ஃபைனலாக எப்படியாவது அக்யூரேட்டாக காட்டிடுது. ஆனால் மொதல் 2 ட்ரேஸ் வந்து அக்யூரேட்டாக காட்டலை. அதாவது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து இருக்குது. ஆனால் டோட்டல் டிஸ்டன்ஸை மட்டும் எப்போனாலுமே இது வந்து கரெக்டாக தான் காட்டுது. இது வந்து நான் யூஸ் பண்ணல, இத்தனை நாள் யூஸ் பண்ணலை. இது வந்து கிட்டத்தட்ட நிறைய டைம் செக் பண்ணியிருக்கேன். அதோட ஃபுட்டேஜை கூட சேஃப்டிக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த பிரச்சனையை வந்து நான் பார்க்க தான் செஞ்சேன். இப்போ வந்து டோட்டலாக ஓடி முடிக்க போகுது. ஸோ என்ன தான் அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்ப்போம். 3 செகண்ட் 2 1. ஓகே,
இப்போ டோட்டலாக பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், சேம் அதே லைவ் ஃபுட்டேஜ் தான். அந்த 3 நிமிஷம் கூட நம்ம பாஸ்ட் அடிக்க நினச்சேன், பாஸ்ட் அடிக்கலை, லைவாக தான் எடுத்திருக்கேன். வந்து டோட்டல் லென்த் என்ன காட்டுச்சு, 400 மீட்டருக்கு மேலே காட்டுச்சு. ஆனால் இப்போ கரெக்டாக காட்டுது பாருங்கள், ஃபைபர் லென்த் உங்களுக்கு கிட்ட காட்டுதேன். ஃபஸ்ட்டு என்ன காட்டுச்சு, 400 மீட்டருக்கு மேலே காட்டுச்சு. இப்போ ஃபைபர் லென்த்தை பாருங்கள், கரெக்டாக 0.387னா இது வந்து கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிறனால 0.1 வருது. கரெக்டாக 387 மீட்ரு. இது என்னது 386.8. ஸோ இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை இது வந்து கரெக்டாகவே காட்டுது. ஆனால் ஃபஸ்ட்டு காட்டலை பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்தையும் காட்டி இதுக்கு அடுத்து 400 கூட ஒரு 10-20 மீட்டர் போகிற மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக்கோட காட்டுது. இந்த இதை வந்து நான் ஃபீல்டுலேயும் பார்த்தேன். இப்போ உங்களுக்கு வீடியோவில் செக் பண்ணும்போது கூட அந்த பிரச்சனை கரெக்டாக உங்களுக்கும் வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த மீட்டரை தாண்டி போகாது. ஏன்னா நான் தான் அதை மேனுவலாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அது வந்து சின்ன மிஸ்டேக்கோட காட்டுது. இந்த மிஸ்டேக் வந்து வரதான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் பொதுவாகவே செட்டப்பில் போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த டூரேஷன் டயத்தை எப்போவுமே 3 நிமிஷத்துக்கு நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருங்க. அதாவது எப்போ நீங்கள் ஓடிடிஆர் போடணும் அப்படின்னாலும் 3 நிமிஷத்துக்கே இருக்க மாதிரி வச்சுருங்க. ஃபுல்லாக 180 செகண்ட் வச்சோம்னா, நான் இது வந்து செக் பண்ணும்போது பார்த்தேன், கரெக்டாக 180 செகண்ட் வச்சுருக்கும்போது மட்டும் எத்தனை டைம் ஓடிடிஆர் போட்டாலுமே ஓரளவு ஒரு 10 ஓடிடிஆர் போடுதோம்னா 10 ஓடிடிஆரில் 8 ஓடிடிஆர் கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டிடுது. ஸோ அதனால் என்னோடய ஃபீல்டில் நான் செக் பண்ணல, ஃபுல்லாக 180 செகண்ட் வச்சு செக் பண்ணுங்கள், நல்லா வேலை செய்யுது. பல்ஸை வந்து ரேஞ்சுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் கட்டாயம் செட் பண்ணிக்கிடுங்க. கம்மியான ரேஞ்சுனா கம்மியான பல்ஸ் வச்சுக்கிடுங்க. அதோட நான் பேராமீட்டர் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன். ஸோ நீங்கள் என்ன வேவ் லென்த் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த வேவ் லென்த்தை மேக்ஸிமம் செட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்து இதில் ஆட்டோ டெஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஆட்டோவில் போட்டிங்கன்னா இந்த ரேஞ்சு பல்ஸு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இந்த டூரேஷன் டயத்தை மட்டும் நீங்கள் செட் பண்ண வேண்டியிருக்கும். ஆட்டோவில் போட்டாலும் நல்ல ஓரளவு ரிசல்ட் தான் கொடுக்கும். ஆனால் என்ன பொறுத்தல மேனுவலாக செட் பண்ணும்போது அக்யூரேட்டாக காட்டுது. அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து இது எப்போமாவது பண்ண தான் செய்யுது. பட் இந்த ரேட்டுக்கு இது ஒருத்தானா ஓகே தான். 50,000 ரூபாய்க்கு மற்ற மினி ஓடிடிஆரோட இது வந்து நல்லா அக்யூரேட்டாக காட்டுது. எதை அக்யூரேட்டாக காட்டுது அப்படின்னா, டோட்டல் லென்த்து, அதாவது ஃபைபர் எந்த இடத்துல கட் ஆகிருக்குன்னு பார்க்கறது வந்து உண்மையிலே அக்யூரேட்டாக காட்டுது. மறுபடி லாஸை செக் பண்ணும்போதும் இது ஒரு 8 dB ஒரு இடத்துல லாஸ் காட்டுதுன்னா, இது வந்து அந்த இடத்துல ஒரு 7 dB 6.5 dB லாஸ் இருக்கமே காட்டுது. பட் லாஸ் இருக்க இடத்தையும் கரெக்டாக தான் காட்டுது. ஸோ இது 50,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு ஒர்த்து தான். ஏன் ஒர்த்து அப்படின்னா, மற்ற மினி ஓடிடிஆரோட கம்பேர் பண்ணும்போது இந்த பொருள் வந்து கட்டாயம் நல்லா தான் இருக்குது. கொடுக்க 50,000 ரூபாய்க்கு ஒர்த்தாக வேலை செய்யுது. ஆப்டிக்கல் பவர் மீட்ரு நல்ல சென்சிட்டிவாகவே இருக்குது, நல்லா அக்யூரேட்டாகவே வேலை செய்யுது. விஎஃப்எல்லும் 10 மில்லிவாட்டுக்கு கம்மியாக தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில். ஆனால் அவுட்புட் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஓடிடிஆர் போடும்போது நீங்கள் மொத்த ட்ரேசிங் டயத்தை ஒரு 3 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு நல்ல ரிசல்ட்டு தான் கொடுக்கு. ஆனால் சின்ன சின்ன தப்புகள் வந்து நடக்க தான் செய்யுது. 10 ஜாயின் பாக்ஸ் இருக்கிற இடத்துல 8 பாக்ஸ் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டிடுது. 2 வந்து அந்த இடத்துல ஜாயின் பாக்ஸ் இருக்க மாதிரியே காட்டலை. இது வந்து நான் செக் பண்ணல உள்ள தப்பு நடந்த விஷயத்தை வந்து இதில் வந்து சொல்லிக்கிடுதேன். சரி, இந்த 50,000 ரூபா ஓடிடிஆர் வந்து யாருக்கு பெஸ்ட்டு அப்படின்னா, ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டரு அவர் ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணதாக இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஸ்ப்ளைசராக எங்களுமே ஸ்ப்ளைசராக ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணி கொடுக்கும், டெய்லி ஓடிடிஆரோட நீடு வந்து இருக்கும், இதை வச்சு தான் நமக்கு பிஸ்னஸ் அப்படின்னா கட்டாயம் எக்ஸ்போ சீரியஸில் நீங்கள் என்ன மாடல்னாலும் எடுக்கலாம். நான் வச்சுருக்க 750B. இப்போ இதில் மாடல்லாம் மாற்றிட்டாங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா வித்து IOLMோட கூட எடுக்கலாம். IOLM சாஃப்ட்வேர்லாம் வந்து உண்மையிலே நல்ல அக்யூரஸியை பொறுத்தல சூப்பராகவே வேலை செய்யுது. அதாவது உங்களோட நீடு வந்து கம்மியாக இருந்தது, ஓன் யூஸுக்கு மட்டும்தான் அப்படின்னா இந்த சீரியஸ் நீங்கள் 50,000 ரூபா ஓடிடிஆரே போகலாம். ஏன்னா ஆப்டிக்கல் பவர் மீட்டரே நல்லா வேலை செய்யுது. நீங்கள் மீட்டரே தனியாக வாங்கினா கூட 20,000 ரூபா கிட்ட ஆப்டிக்கல் பவர் மீட்டரே வந்துடும். ஸோ இதோட சேர்த்துருக்கும்போது இது கொடுத்த ரேட்டுக்கு இது வந்து ஒருத்தான ப்ராடக்ட் தான். அது இல்லை, அக்யூரஸி தான் எனக்கு தேவை, நான் வந்து கூட ஒரு இடத்துக்கு அலையக்கூடாது, இருந்த இடத்துலேருந்து கரெக்டாக அக்யூரேட்டாக தான் பார்க்கணும், ஒரு டைம் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க, ரேட்டு மேட்ரு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் எக்ஸ்போ ஓடிடிஆர் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கிட்ட ஸ்ப்ளைசராக இருக்கவங்க கட்டாயம் எக்ஸ்போ ஓடிடிஆருக்கு தான் போங்க. உங்களுக்கு மினி ஓடிடிஆர் வந்து கட்டாயம் செட் ஆகாது. மற்றபடி சிங்கிள் ஓன் யூஸ்க்கு வேணால் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மினி ஓடிடிஆரை வந்து இன்னொரு மினி ஓடிடிஆர் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் இது வந்து நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும். ஏன்னா நான் நிறைய மினி ஓடிடிஆரை செக் பண்ணதுலேருந்து
அந்த பொருள் எடுக்கிறதோட இது வந்து ஓரளவு அக்யூரேட்டாக தான் காட்டுது. எந்த இடத்துலையும் ஃபால்ட் வந்து இல்லை. எங்கேயாவது சின்ன சின்ன தப்புகள் வந்து நடக்க தான் செய்யுது. காரணம் இது கொடுக்க ரேட்டுக்கு ஏற்றாப்புல தான் உள்ள பொருள் இருக்கும். அதனால தான் அந்த சின்ன அக்யூரசி வந்து மிஸ் ஆகுது. மற்றபடி எக்ஸ்போ வந்து அக்யூரேட்டாக இருக்க காரணம் ரேட்டும் அதில் ஒரு விஷயந்தான். இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி காட்டின மாதிரி இருந்தாலும் நான் பேக் எண்டில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 இடத்துக்கு மேலே இது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஃபைனலாக இந்த வீடியோ வந்து நான் எடுக்கவே செய்தேன். இருந்தாலும் லைவாக உங்களுக்கு செக் பண்ணி காட்டுவோமே அப்படின்னு தான் செக் பண்ணி காட்டினேன். அதுலேயும் ஒரு சின்ன ஃபால்ட் வந்து வரத்தான் செஞ்சுருக்கு. சரி, இருந்தாலும் இதான் இந்த வீடியோவோட ஃபைனல் கருத்து. ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்றாப்பில் முடிவு பண்ணிவிடுங்க. மற்ற கம்பெனி மினி ஓடிடிஆர் எடுக்கிறதுக்கு பதில் வேணால் நீங்கள் டிவிசர் மினி ஓடிடிஆரை சூஸ் பண்ணலாம். மினி ஓடிடிஆர் சீரீஸில் நான் செக் பண்ணலை, இது வந்து நல்லதாக இருக்குது. இன்னும் மற்ற கம்பெனி மினி ஓடிடிஆர் வந்தாலும் செக் பண்ணி அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுதேன். அதுக்கடுத்து இது நம்மளோட நண்பர் தான் வாங்கியிருக்காரு. அவருக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது இதில் ஃபால்ட்டு வந்தது, சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி இருக்குது, எதுவும் பிரச்சனை இருந்தாலும் ஃப்யூச்சரில் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுதேன். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.